முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரைகள் பலப்படுத்தப்படுகின்றன. இதனால் மழைக்காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அதிக அளவிலே சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பயன்பெறுவார்கள். மேலும் இத்திட்டத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆறுகளும் தூர்வாதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்வதற்கு பரிசீலித்து வருகிறது. ஏரி ஆக்கிரமிப்புகளை ஆங்காங்கே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. மேலும் அதிகமான கூடுதல் கவனம் இதில் செலுத்தப்படும். எவ்வளவு நாள் காலக்கெடு சார்? எவ்வளவு நாள் பண்ண போறீங்க? இந்த ஒர்க் எவ்வளவு நாள் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? இப்பொழுது தொடர்ந்து ஆங்காங்கே ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் அந்த நீர்நிலைகளில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க விவசாயிகள் ஆங்காங்கே இருக்கின்ற விவசாயிகள் குழுக்களை வைத்து அரசு உதவியுடன் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளை வைத்து இந்த திட்டம் அரசின் மூலமாக செயல்படுத்த வருகிறது. இது முழுக்க பயனுள்ள திட்டமாக இருக்கின்ற காரணத்திலே அங்கு இருக்கின்ற விவசாயிகளை வைத்து இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு புறநகர் பகுதியிலும் சரி, மாநகர பகுதியிலும் சரி, நகர பகுதியிலும் சரி, குடிநீர் பிரச்சனை போக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து போர்க்கால அடிப்படையிலே எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது தெரிவிக்கின்றார்களோ அங்கெல்லாம் உடனடியாக அந்த குடிநீர் பிரச்சனை போக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆக்கிரமிப்புகள் படிப்படியாக அகற்றப்பட்டு வருகின்றன. எல்லா மாநிலங்களும் ஏற்கனவே உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்ம மாநிலத்திலே குறைவாகத்தான் வாட் வரி இன்னைக்கு அது அந்த ஆர்ப்பாட்டம் தேவையற்றது. இன்றைக்கு எல்லா பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கடையிலும் முழுமையான பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. பருப்புக்கு 20,000 டன் பருப்பு கொள்முதல் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டு இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோல் இன்றைக்கு பாமாயில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதார் அனைவருக்கும் பாமாயில் கிடைப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்குண்டான டெண்டரும் வழங்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தி விரைவாக அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படும். 20,000 மெட்ரிக் டன் இன்றைக்கு வாங்கப்பட்டுகின்றன. இதுவரைக்கும் இவ்வளவு மெட்ரிக் டன் பருப்பு கொள்முதல் செய்யப்படவில்லை. அதிகமான பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டு குடும்ப அட்டைதார் அனைவர்களுக்கும் பருப்பு விநியோகம் செய்யப்படும். கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது டெண்டர் விடப்பட்டு இன்றைக்கு 1000 டன் கொள்முதல் செய்யப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் படிப்படியாக கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து ரேஷன் கடையிலும் குடும்ப அட்டைதாரர் அனைவர்களுக்கும் முழுமையாக பருப்புகள் வழங்கப்படும்.